Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 by 1 பார்த்துட்ருக்குறோம். லெசன் 1 இங்கே மூணாவது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. For example, இது வந்து ஒரு ஸ்க்ரூன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு நட்டுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த நட்டை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்பேனர் வச்சு ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணும்போது அவர் இந்த டைரெக்ஷனில் தான், இந்த டைரெக்ஷனில் இங்கேருந்து தான் ஃபோர்ஸ் கொடுப்பாரு. அந்த ஃபோர்ஸோட அளவு எவ்வளோ அப்படின்னா 140 நியூட்டன். இந்த ஸ்பேனரோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 40 சென்டிமீட்டர். ஓகேவா? 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற இந்த ஸ்பேனரை வச்சு இந்த நட்டை வந்து அவர் ரிமூவ் பண்ணார்னா 140 நியூட்டன் கொடுக்கணும். கொடுத்தா அந்த நட்டை என்ன செஞ்சிருது அப்படின்னா ரிமூவ் ஆயிடுது. ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் கேட்குறாங்க. ஒருவேளை அதே நட்டு தான், ஸோ அதே நட்டு தான் இப்போ வந்து, ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 40 நியூட்டன் தான் இப்போ கொடுக்குறாரு. இந்த இடத்துல கொடுக்குற அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 40 நியூட்டன் தான். 40 நியூட்டன் மட்டுமே கொடுத்தா இந்த ஸ்பேனரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். F1 எவ்வளோன்னு தெரியும், 140 நியூட்டன். டி எவ்வளவு, 40 சென்டிமீட்டர். D1 அப்படிங்கிறது என்னது, லென்த்து, இந்த ஸ்பேனரோட லென்த்து. அவர் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து F1 அப்படின்னு வச்சுக்கிறோம். எப்போவுமே SI யூனிட்ஸில் தான் இருக்கணும். SI யூனிட்ஸில் இல்லைனா SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 40 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டருக்கு ஈக்குவல்னால் 0.4 மீட்டருக்கு ஈக்குவல். அது எப்படி, 40யை 100ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறதா இருந்ததுன்னா என்ன செய்யணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ அது 0.4 என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ இப்போது 0.4 மீட்டராக என்ன செஞ்சாச்சு, மாறியாச்சு. இப்போ செகண்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு, 40 நியூட்டன் தான் கொடுக்குறாரு. அப்போம்னா ஸ்பேனரோட லென்த் என்ன இருக்கணும், இதுதான் கொஸ்டின். இப்போ ஃபார்முலா இது தான், F1 D1 F2 D2க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நமக்கு 3 வேல்யூ தெரியும். அந்த 3 வேல்யூவையும் கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். F1 D1 வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், அண்ட் F2ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 40 அடுத்த சைடு வரும்போது, என்னவாயிரும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு போயிடும், டிவிஷனாக மாறிடும். ஸோ இப்போ என்ன செய்யணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஜீரோவையும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த 4ஐயும் இந்த 0.4ஐயும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 0.1 கிடைக்கும். இப்போ 14ஐயும் 0.1ஐயும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 14 இன்ட்டு 0.1, அப்போ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், 14 தான் கிடைக்கும். பாயிண்ட் எங்கே வைக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன 1.4. 1.4 தான் வந்து என்னது ஆன்சர். அப்போ 1.4 மீட்டர் இருக்கணும். இப்போ D2ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, அந்த ஸ்பேனரோட லென்த் எவ்வளோ இருக்கணும், 1.4 மீட்டர் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்ஸ்லாம் ஏன் கொடுக்குறாங்க, 140 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா, ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபோர்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க, ஆனால் லென்த் என்ன செஞ்சிருச்சு, 1.4 மீட்டர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 0.4 மீட்டர் இருந்தது, இப்போ 1.4 மீட்டர் என்ன செஞ்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த ஸ்பேனரோட லென்த்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நாம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இந்த கான்செப்ட் தான் பெரிய பெரிய லாரி டயரையே ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா யூஸ் ஆகுது. இன்னும் ஹையர் கிளாஸஸில் டீப்பாக படிப்பீங்க. இப்போதைக்கு இவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். தேங்க்யூ.